ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க. நம்ம வீட்டை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையோட நறுமணத்தோட ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அதுக்கான ஒரு டிப்ஸ் தான், ரொம்பவே எளிமையான டிப்ஸு. 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாக்குள்ளே தான் செலவாகும் இந்த டிப்ஸில். இதை போல் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன டப்பா. அதில் ஆப்ப சோடா இருக்கும் இல்லைங்களா, பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா 5 rupees தான். இதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவ்வாது, அத்தர், லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அது வந்து 10 to 15 rupees என்னவோ தான். இதை போல் சின்ன பாட்டிலில் இருக்க ஜவ்வாது தான் எடுத்துக்கிறேன். இது இல்லைனா இது வீட்டில் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். இது வந்து காதி பிராண்டில் சாண்டல்வுட் ஆயில்ன்ட்டு எசென்ஷியல் ஆயில், ரொம்பவே வந்து ஃப்ளேவரபுளாக அண்ட் வாசனையாக இருக்குங்க வீடு. இது வந்து 250 rupees. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜவ்வாது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு பதிலாக ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா காதியோட ஜவ்வாது பெஸ்ட்டுன்னு நான் ஜவ்வாது தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் வந்து ட்ராப் வந்து வரல, ஏன்னா அதில் வந்து பால்ஸ் இருக்குது சென்டர். அதனால் நான் வந்து ஒரு பில்லர் யூஸ் பண்ணி அதில் இருக்க வந்து ஆயிலை வந்து நான் எடுத்து இதில் வந்து ஆப்ப சோடாவில் போடுறேன். பாருங்கள், பில்லர் மூலயமா எடுத்து இதை போல் வந்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடலாம், ஒன்றும் ஆகாது. நல்ல வாசனையாக இருக்கும், கையே ரொம்ப நேரம் வரைக்கும் வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டை எப்போவுமே வந்து வாசனையாக வச்சுக்கலாம் இது போல் டிப்ஸ் மூலயமா. அப்படி இல்லைனா நீங்கள் ஜவ்வாது பவுடர் கூட இருக்கும் இல்லைங்களா, அது கூட வாங்கி இந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க, அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் பாலித்தீன் கவர் அப்படி இல்லைனா வந்து காட்டன் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது ஓட்டையாக இருக்க காட்டன் கிளாத், கொஞ்சம் வந்து நல்லா வாசனை வெளியே வர்றதுக்காக. ஸோ இதை போல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர் கூட எடுத்திங்கன்னா சென்டராக வந்து பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டையாக போட்டுக்கலாம், நல்லா வாசனை வரும். இப்போ இதை போல் வந்து ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க, லப்பர் பேண்ட் ஆகட்டும், இல்லை இது போல் நார்மல் பேண்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் வந்து இதை மூடி போட்டு நல்லா வந்து கவர் பண்ணிவிடுங்க, வெளியே கொட்டாத அளவுக்கு. இப்போ பாருங்கள், கொட்டலை. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு கதவு பின்னாடி எங்கே வந்து வாசனை, ஹாலில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 daysக்கு ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இன்னும் 2 ட்ராப் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா அதில் வந்து ஆட் பண்ணி விடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.